Hello friends, welcome back my channel. இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அதுக்காக வெங்காயம் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இஞ்சி, அடுத்து காஞ்ச மிளகாய், இது காஷ்மீரி சில்லி கலருக்காக போட்டிருக்கு. அப்புறம் வெறும் மிளகாய், பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக சோம்பு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, கூட பசங்களுக்கு முந்திரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் வளர்ந்துட்டு நம்ம போட்டோம் இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டது எல்லாமே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். அதுக்கு சைடில் நம்ம இட்லி பாத்திரத்தில் கோஸு துருவி வேக வச்சுருக்கோம். இது மாதிரி சும்மா கொஞ்சம் நேரம் ஆவி கட்டி வச்சுருக்கோம். இது இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாக மசாலாவோட நல்லா இந்த கோஸு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறணும். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கணும். இல்லை உதிராக ஒரு 2 டம்ளர் வெடித்து வச்சுருக்கோம். அதையும் இந்த மிக்ஸ் ஆன மசாலாவோட சேர்த்து கலந்தால் சூப்பரான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இது ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமாக மிளகுத்தூள் பொடி பண்ணி வச்சுருந்து சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ்லாம் டக்குன்னு வெந்துடும். அதனால் காலைல எழுந்த உடனே டக்குன்னு டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு ஈஸியாக செய்து முடியலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.